பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். புதிய மாதத்திற்கு நடைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இத்தனை அருமையான வாக்குத்தத்தத்தை பார்த்தீர்களா? அந்நிய நாடு, அந்நிய மக்கள் அற்பமாய் பார்த்தார்கள், கேவலமாய் பேசினார்கள். அதை கண்டு ஆண்டவர் கொந்தளித்தார். என்னுடைய வாக்குத்தத்தத்தின் குமாரனையா நீங்கள் அற்பமாய் நினைக்கிறீங்க? பாருங்க நான் என்ன செய்கிறேன். அந்த வருஷத்தில் ஈசாக்கு விதைத்தார். 100 மடங்கு லாபத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். இந்த மாதத்திலும் கூட உங்களுக்கும் அவர் அப்படியே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்களா? உருப்படவே மாட்டான், என்ன செஞ்சாலும் இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, இவன் விளங்காதவன், குடும்பம் விளங்காதுன்னு சொல்கிறாங்களா? அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதத்தில் வைராக்கியம் கொள்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ 1 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் போட்டதை எடுத்துக்கலாம், அப்படி அல்ல. 100 மடங்கு மனிதர்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு சொத்துக்களை தரப்போகிறார், நிலங்களை தரப்போகிறார், வீடுகளை தரப்போகிறார். ஆண்டவர் கனவில கூட காண முடியாத ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் தருவார். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைவருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். குறித்துக்குரியவர்களே, புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பது என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது பார்த்தீர்களா? ஆண்டோடைய பிரதான கிருபை, ஆண்டோடைய பிரதான இரக்கம். நாம் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார்.
ஒரு காலம் இல்லாத அளவுக்கு பொருளாதார மாற்றங்களை, ஆசீர்வாதமான மாற்றங்களை அவர் கொண்டு வர இருக்கின்றார். யாரெல்லாம் விழித்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள், அதிகமான உயர்வுகளை பெற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விட்டு விடாதீர்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். WCC காலேஜிலேருந்து மேற்கு பகுதி வந்தீங்கன்னா விஜயதா மண்டபம் இருக்கும். அடுத்தாப்பில் மேற்கு பகுதியில் ஒட்டி அங்கே ஒய்எம்சே ஹால் அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். யார் விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யார் அங்கே அதிசயத்தை விரும்புகிறீர்களோ அவர்கள் நீங்கள் தாராளமாக வரலாம். வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று செல்லலாம். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகின்றது. தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வராங்க. அங்கே இருப்பவர்களுக்கு செய்திகளை வழங்குறாங்க. அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. யார் அங்கே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறீர்களோ உங்களுக்கு இது ஏற்ற இடமாக இருக்கும் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் நிறைய பேர் யாரெல்லாமோ வந்து உணவு வழங்குறாங்க. தினந்தோறும் விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் ஹெரால்டு அவர்கள் நேற்று முன்தினத்திலே அவருடைய குண்டல் பகுதியை சார்ந்தவர்கள் சந்திராமா மற்றும் காசி ஐயா அவருடைய மகன் திருவண்ணாமலையில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம் முதல், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பார்த்தீங்களா, விதை விதைக்கிறார். விதை விதைக்கிறது வந்து சகஜம்தான், எல்லாருமே விதைச்சு தான் ஆகணும். விதைக்காமல் இருக்க முடியாது என்பது சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று பண்ணணுன்னா கடை வாடகைக்கு எடுக்கணும், டெபாசிட் கொடுக்கணும், அதுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணணும், ஜாமானை வாங்கி வைக்கணும், வேலைக்கு ஆட்களை வைக்கணும், கரண்ட் பில் கட்டணும், நிறைய விதைக்கணும், நிறைய பணத்தை அதில் போடணும். ஓடும் பொழுது தான் தினந்தோறும் பிஸ்னஸ் நடந்து அங்கே ஏராளமான லாபங்கள் கிடைக்கும். அம்பையில் தாமஸ்னே அம்பாசமுத்திரத்தில் அவங்க கடை வச்சுருக்காங்க, பல தலைமுறைகளாக வச்சுருக்காங்க. நான் ஹவுஸ் விசிட் போகும்போதெல்லாம் அவங்க கடைக்கு தவறாமல் போவேன். அடுத்தாப்பில் ஒரு கடையை வாடகைக்கு விட்ருக்காங்க. அது ஒரு ஹோட்டல். ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பதாக அவர்கள் பரோட்டா அடிப்பதற்கு எவ்வளவோ மாவு வாங்க வேண்டும், வேலைக்கு ஆட்களை அமர்த்த வேண்டும், எண்ணெய் வாங்க வேண்டும், கேஸ் வாங்க வேண்டும், துடைக்க வேண்டும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ண உடனே அது பல மடங்கு திருப்பி வருகிறது. எல்லோருமே பணம் எதற்காக போடுகிறார்கள் என்றால் அதிலிருந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI, ரிட்டர்ன் கிடைக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதனால தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. நல்லது. ஏனென்றால் இந்த உலகம் சுழல வேண்டும் என்றால், இந்த பூமியிலே மக்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றால் இதுபோல் பணத்தை போடுகின்ற பொழுது அவர்களுக்கு அது திரும்ப வர வேண்டும். சிலருக்கு இப்போ கரெக்டாக போடுற அளவு பணம் கிடச்சிருது, அவங்க வாழ்க்கை ஓடுது. சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது, கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் சந்திக்கப்படுது. ஒரு சிலருக்கு போடுறதை விட பல மடங்கு அதிகமாக லாபம் கிடைக்கின்றது. அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்க, இடங்களை வாங்கி போடுறாங்க. அவங்க அது மாத்திரமல்ல, கட்டடங்களை கட்டுறாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கிறாங்க. பணம் என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்று என்பதை யாருமே மறுக்க முடியாது. மனிதர்களிலே மிகவும் ஞானியாக இருந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த உலகமே பணத்தை சுற்றி தான் ஓடுகிறது. மியூசிக் சேர் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில் படிக்கும்போது, 2 பேர் ஒரு சேருக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வாழ்க்கை. பணத்தை சுற்றி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு பணம் கிடைக்கும், ஆண்டவர் யாருக்கு பணம் கொடுக்குறார், என்ன காரணிகள், என்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதுக்கு இருக்குது, ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் என்பதெல்லாம் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தி இந்த வாக்குத்தத்த செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் பிரித்துக்குரியவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு தருவார், என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாருங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்தி கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு இது ஒரு அருமையான செய்தி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான்.
விதைத்ததை ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தார் என்று நாம் காண்கின்றோம். ஒரு 1000 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா போட்டால் 10 லட்சம் 1 கோடியாக அது கிடைக்கும். அப்படின்னா அதை விட ஒரு ஆசீர்வாதம் ஏதாவது இடத்துல இருக்க முடியுமா? தேவன் ஒரு மனிதனுக்கு இது திருப்பி கொடுக்கும் பொழுது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது 1 மடங்கல்ல 2 மடங்கல்ல 10 மடங்கள் 100 மடங்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதை இந்த மாதத்திலே, இந்த மே மாதத்திலே உங்களுக்கு அவர் செய்ய போகிறார் என்பது ஒரு மிகவும் இனிப்பான செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து பணத்தை போட்டு போட்டு நஷ்டப்பட்டு இருக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், வேதனையோடு செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம், எவ்வளோ பணத்தை போட்டேன்னு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் என் மகனே, நீ 100 மடங்கு அறுக்கும்படியாக நான் உனக்கு உதவி செய்வேன். எப்படிப்பா அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் என்ன பிஸ்னஸில் ஒரு காலத்தில் விதைச்சேன், இப்போ எனக்கு பிஸ்னஸே இல்லையே, நான் என்னத்தை போய் செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எப்படி அறுக்க போகிறேன் போன்ற கேள்விக்குறிகளெல்லாம் உங்களை வதைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அற்புதமான செய்தியை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பரவசமான ஒரு செய்தி இருக்குது. பாருங்கள் என்ன நடக்குது, எதனால் ஆண்டவர் 100 மடங்கு அதிகரிச்சார்னா, முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த 26ஆம் அதிகாரத்தில் இது ஒரு அந்நிய நாட்டில் போய் அவர் குடியிருக்கிறார். அந்த அந்நிய நாட்டில் இவரை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க, அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னா அவர் கூட போன அவருடைய மனைவி மிகவும் அழகாக இருக்கிறாங்க. அதனால் தங்கச்சி என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்னை கொண்டு விட்டு என் மனைவியை கவர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி தன் மனைவியை தங்கச்சி என்று சொல்கிற அளவிற்கு அவர் ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமையிலே வாழ்கிறார். அது கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர் வெட்கப்படுத்தப்படுகிறார். எல்லாரும் அற்பமாக நினைக்காங்க, பிழைக்க வந்த பயலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரொம்பவும் அதுக்கு முந்தைய காலகட்டங்களிலே அவர் அவமானத்தின் மத்தியிலே போனார். அது நாட்டில் எல்லாருக்கும் மத்தியில் அவர் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாரும் இவரை பார்த்து கேவலமாக பார்க்கும்போது இவர் தலை குனிந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாமின் தேவன், இவருடைய தகப்பனுடைய தேவன், ஈசாக்கின் தேவனாக இருக்கிறபடினால பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு, என் மகன் வெட்கப்பட்டு போய் நிற்கிறானே, என் மகன் தலை குனிஞ்சு போய் நிற்கிறானே, எல்லாரும் என்ன அற்பமாக நினைக்கிறாங்களே, ஒன்றும் இல்லைன்னு தானே அற்பமாக நினைக்கிறாங்க, இவன் கையில் காசு இல்லைன்னு தானே அற்பமாக நினைக்கிறாங்க, இவன் பிழைக்க வந்த பையன் தானே அற்பமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த அலங்கோலமான நிலைமையை வானத்திலிருந்து பார்க்கிறார். அங்கே ஈசாக்கு மீது அவர் மனதிறங்குகின்றார். எப்பொழுது இந்த உலகத்தார் உங்களை அற்பமாய் நினைக்கின்றார்களோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக அதிகமாக மனது இறங்குகிறவராக மாத்திரமில்லாதபடிக்கு உங்களுக்காக ஒரு வைராக்கியம் காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். இது சிறந்த ஜோடு என்னவென்றால், அங்கே யாக்கோபு திருமணம் செய்கிறது, ராகேலை நேசித்து திருமணம் செய்கிறார். அவளுக்காக 14 வருடங்கள் சம்பளமே வேண்டாம் என்று அங்கே அவள் மீது வைத்து நேசித்து நிமித்தமாய் காத்திருந்து வேலை செய்து அவளை திருமணம் செய்கிறார். ஆனால் அவருடைய மாமனாகிய லாபான் வஞ்சித்து அவளுடைய அக்காவாகிய லேயாளையும் மனைவியாக கொடுத்து விடுகிறாள். லேயாள் வாழ்நாள் பரியந்தம் யாக்கோபாலும் அந்த தங்கச்சி ராகேலும் அற்பமாக நினைக்கப்படுறாள். அவளுக்கு கூச்சக்கண்ணு, அதனால் கேவலமாக பார்க்குறாங்க 2 பேரும். விளைவு என்ன தெரியுமா? அங்கே ஆண்டவர் லேயாளுடைய கற்பத்தை திறந்து கொண்டே இருந்தார். அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை ஆண்டவர் காண சகிக்காதபடி அவளுக்கு வருடந்தோறும் குழந்தைகளை கொடுத்தார். ஆனால் மிகவும் நேசிக்கப்பட்ட அந்த ராகேலுக்கோ குழந்தை இல்லாமல், ரொம்ப காலம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு பார்க்குறோம். யார் அற்பமாக எண்ணப்பட்டாலும் அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார். குடும்பத்தில் அற்பமாய் பார்க்கப்படுபவர்கள் உண்டு. படிக்க போகிற இடத்துல சரியாக படிக்காதனால, அழகாக இல்லாதனால, சாதாரண குடும்பத்தை சார்ந்ததுனால, இல்லைனா சேட்டை பண்ணுறதுனால அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. எவ்வளோ ஆசிரியர்கள் ஒரு கூட்ட மாணவர்களை பார்த்தாலே அற்பமாக நினைப்பாங்க. கோர்ஸ் அவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. இருப்பினும் கூட அற்பமாக எண்ணப்படுகிற அந்த அனுபவங்கள் அது அதிக வேதனையை உள்ளத்தில் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேலை பார்க்க போகிற இடத்துல, தெருவில், சபையில், எல்லா இடத்துலையும் அற்பமாக அப்படி பார்த்தவொடனே அப்படி கையை நீட்டுவாங்க, வந்துட்டான் அப்படின்னு. அற்பமாக நீங்கள் எண்ணப்படுவீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை கேவலமாக பேசும் என்றால், நீங்கள் செய்த தவறுகளை வைத்து, உங்கள் குடும்பத்தில் நடைபெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்களை நினைவிலை வைத்து, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை சொல்லி காண்பித்து உங்களை இந்த உலகம் அற்பமாக பார்க்கணும்னா, ஆண்டவர் உங்களுக்காக அவர் அதிகமாக மனம் இறங்குகின்றவராக, வைராக்கியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். தான் படைத்த மக்கள் யாரையும் அற்பமாக எண்ண விடுவதில்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது என்றால், அது ஆசீர்வாதமான மாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. யாருக்கு காத்திருக்கிறது என்றால், யார் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, சமுதாயத்தினால யார் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ,
யார் கேவலமாக பார்க்கப்படுறாங்களோ, கையை நீட்டி இப்படிங்க மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். யார் அற்பமாக பிறரை பார்த்து சீச்சி அப்படிங்காங்களோ, இந்த பழம் பிடிக்குங்காங்களா, அவங்களுக்கு இது ஒரு மோசமான மாதமாக இருக்க போகிறது. மனிதர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. The stone the builders rejected has become the capstone, and Lord has done it, and it is marvelous in our eyes. ஆண்டவர் யாரெல்லாம் தள்ளப்பட்ட கற்களாய் கிடக்கிறார்களோ, குடும்பத்தாலே தள்ளப்பட்டிருக்கலாம், கணவனாலே தள்ளப்பட்டிருக்கலாம், மனைவியினாலே தள்ளப்பட்டிருக்கலாம், சொந்தக்காரர்களாலே தள்ளப்பட்டிருக்கலாம், யாரெல்லாமும் உங்களை அற்பமாக தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் உங்களை தான் இந்த மாதத்தில் கனமான ஒரு பாத்திரமாக மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற ஆண்டவர் விருப்பம் கொள்கிறார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஆண்டவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி. யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினைத்தார்களோ அவர்கள் கண் முன்பாக எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தாழ்ந்து நின்றீர்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, அவர் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தார், தலை குனிந்து நின்றுட்டு இருந்தார். அவர் வேறு இடத்துல வாழ வந்திருக்கிறனால பிழைக்க வந்த பயலன்னு சொல்லி எல்லாரும் கேவலமாக பேசினாங்க. எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும், நான் இப்போ வேலை பார்க்க ஒரு காலம் வந்த பொழுது கத்தரி என்னை அந்த திருச்செந்தூர் பக்கம் காயல்பட்டினம்னு ஒரு ஊர் உண்டு, அங்கேயே போய் என்னை வேலை பார்க்கும்படியாக 3 வருடம் என்னை அழைத்தார். கத்தரை அறியாதவர்கள் இருக்கிற ஒரு இடம். அப்போது அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மலாம் பிழைக்க வந்த ஆட்கள் எல்லாரும் அற்பமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் 99% அங்கே இருப்பவர்கள் ஒரு வேறு விதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர்கள். வேலை பார்க்குறவங்க தான் வெளியூர்லேருந்து வருவாங்க, பிழைக்கு வந்த பயில்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஈசாக்கை போல பல வருடங்கள் நான் கடந்து போனது உண்டு. எனவே அந்த வேதனைகள் எப்படியாக இருக்கும், அந்த மக்கள், லோக்கல் மக்கள் எப்படி பேசுவாங்க, அது எப்படி வேதனை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் நன்றாக எனக்கு தெரியும். ஒன்று, அவர் அற்பமாக எண்ணப்பட்டார். 2வதாக, அந்த அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமையிலும் மனைவியை குறித்து ஒரு குழப்பம் ஏற்பட்ட நேரத்திலும் மக்கள் அவரை கேவலமாய் பேசிய நேரத்திலும் அவர் சும்மா இருக்காதபடி அந்த வருடத்திலே அவர் அந்த மதத்திலே அவர் விதைத்தார், அவர் உழுதார், தண்ணீர் பாய்ச்சினார், பாடுபட்டார், பிஸ்னஸை பண்ணினார். கவலைப்படுகிறபடினாலே படுத்து விடுபவர்கள் உண்டு. அதிக பாரம், ஒரி, கவலை என்று சொல்லி படிக்காமல் போனவர்கள் உண்டு, வேலைக்கு போகாமல் போனவர்கள் உண்டு, வீட்டுக்குள்ளே போய் தங்களை பூட்டி கொண்டவர்கள் உண்டு, பிரயோஜனமற்று போனவர்கள் உண்டு, அப்படியே சத்துவத்தை இழந்து போனவர்கள் உண்டு. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு அதிர்ச்சி அவர்களை மன உளைச்சலுக்குள்ளே கொண்டு சென்று வேலை செய்யாத, உழைக்காத, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ எவ்வளோ உழைச்சாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, பாரு உன்னை இப்படி பண்ணிட்டாங்க, பாரு உன்னை இப்படி பேசிட்டாங்க என்று சொல்லி சத்துரு குழப்படிகளை கொண்டு வந்து அவளை உழைக்கி விடாதபடி தடுத்து விடுகிறான். ஆனால் நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு அப்படி இல்லாதபடி, அவருக்கு எவ்வளவு ஒருவேளை மன உளைச்சல்கள் வந்தாலும், கேவலங்கள் வந்தாலும், அற்பமாக எண்ணப்பட்டாலும் அவர் தன் கடமையை செய்கின்றவராக இருந்தார், அவர் உழைக்கின்றவராக இருந்தார். அந்த இடத்த அவர் குத்தைக்கு எடுத்தாரா, இரவலுக்கு வாங்கினாரா, இல்லைனா விலைக்கு வாங்கியிருந்தாரா? நான் விதைப்பேன், நான் உழைப்பேன் என்று சொல்லி அவர் அந்த உழைப்பிலே முழு கவனம் செலுத்தினார், விதைத்தார் என்று நான் காண்கின்றோம். உழைக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் வேறு இதில் கிடைக்கும். ஒரு கடினமான வேலையை முன்னிறுத்தி நாம் உழைத்ததற்காக ஓடுகிற பொழுது, காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடுகிற பொழுது, வேர்வை சிந்துகிற பொழுது, அங்குமாக நாம் நோக்கி பார்த்து 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 நம்முடைய பலனையும் நேரத்தையும் காலத்தையும் தைரியத்தையும் அதில் செலவழிக்கிற பொழுது ஐயோ ஒரு திருப்தி ஏற்படும். பார்த்தீங்களா? உழைத்தால் கிடைக்கிற திருப்தி உழைப்பாளிகளுக்கு மாத்திரம்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சோம்பேறிகளுக்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாது. சோம்பேறிகளை ஆண்டவர் நேசிப்பதே இல்லை. கதவு கீழ்முனையில் ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறியும் தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று நாணி சொல்லுகிறார். வெளியில் சிங்கம் இருக்கும், வெளியில் கொலையுன்பேன், நான் வெளியே போனால் சிங்கம் கடிச்சு கொண்டுரும் அப்படின்னு சொல்லி சோம்பேறி சொல்லுவானா? நான் சோம்பேறியின் திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன், அவருடைய காம்பவுண்ட் வால் இடிஞ்சு கிடந்தது, எல்லாம் காஞ்செடிகளாக முள் செடிகளாக கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞானி சோம்பேறிகளை கேவலமாக பேசுகிறார். அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி சொல்கிறார். தூக்கத்தை விரும்பாதை விரும்பினால் தருத்திரனாவா என்று சொல்லி சொல்கிறார். நிறைய பேருக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சில அதை நான் சொல்லுவேன். சின்ன கட்டல், அவருடைய கழகம் பேர் என்னென்னா, அவர் வச்சுருக்கிற கட்சி பேர் என்ன, தமிழக சோம்பேறிகள் கழகம். அவங்க எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. படுத்து கட்டில் தான் அவங்களுக்கு சின்னம், அந்த கட்டிலே தான் படுத்து கிடப்பாங்க. எந்திக்கணும், வாக்கிங் போகணும், ஓடணும், வேலை செய்யணும், அதெல்லாம் அவங்க டிக்ஷனரியிலே கிடையவே கிடையாது. தமிழக சோம்பேறிகள் கழகம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
நான் யாரையும் அரசியலை தாக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. யார் வேலை செய்யாமல் இருக்காங்களோ, யாருக்கு கட்டில் பிடிச்சிருக்குதோ, படுத்து கிடக்கணும்னு தோணுதோ, அவங்களுக்கு மாத்திரம் தான் செய்தி சொல்ல விரும்புகிறேன். வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன், படுத்து கிடக்கிறவன், கட்டிலை படுத்து கிடக்கிறவன் சாப்பிடாது இருக்க கடவன். சாப்பிடவும் முடியாது, பசிச்சா வேலை செஞ்சாதானே பசிக்கும். ஓடி ஆடாதானே உடம்புல மூவ்மெண்ட் இருந்தாதானே பசிக்கும். நெத்தி வேற நிலத்துல சிந்தனாங்க பசிக்கும். படுத்தே கிடந்து என்ன செய்ய? ஈசாக்கு விதைத்தார். ஈசாக்கு சோம்பேறி அல்ல. he was working very harder. இதை நான் பாராட்டுகின்றேன். ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. படித்து முடித்திருக்கிற தம்பி வேலை கிடைக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும், கோச்சிங் கிளாஸ்லாம் போங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். பிஸ்னஸாக இல்லை இந்த பூமியில். எத்தனை பிஸ்னஸ் இருக்குது. எதையாவது ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். செய்தால்தான் இந்த பூமியிலே நான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பர் எடுத்து வாசித்தேன். பக்கத்து ஊரில் ஒரு ஊர் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி போட்டு புதுசாக ஆரம்பிக்கிறோம். என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தா எல்லா வண்டியிலையுமே ஜிஎஸ்டி இந்த எங்கே போகுது களவாண்டா கூட கண்டுபிடிச்சிடலாம். அந்த மிஷினை பொருத்தி தரப்படும் சொல்லி போட்டிருக்கு. இது வரைக்கும் அப்படி ஒரு பிஸ்னஸ் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. மாட்டுக்குள்ளே வச்சுருந்தா கூட மாடை யாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பைக்கு காருக்குள்ளே அதை நம்ம வாங்கி பொருத்திட்டோம் அப்படின்னா அது எங்கேனாலும் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு கொஞ்சம் வாலிபர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ரொம்ப பாராட்டுகின்றேன். இதை ரொம்பவும் நான் நேசிக்கிறேன். இது மாதிரி எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. ஓலைங்க தூங்குற நேரம் நைட் நேரம் தான், படுத்து கிடக்கிற நேரம் நைட் நேரம் தான். வயசானவங்க கொஞ்சம் மத்தியானம் படுக்கட்டும், தப்பல்ல. இந்த மிச்ச நேரங்களில் உழைப்பதற்காக உங்களை ஒப்புக் கொடுங்க. ஈசாக்கு விதைத்தார். அப்புறம் விதைச்ச உடனேக்கே பலன் கிடச்சிருக்குமா? 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பொறுமையாக அவர் இருந்தார். அது வளரணும், செடிகள்லாம் வளரணும், அதுக்கு பிறகு அதுக்கு சரியான பருவத்துக்கு வரணும். அப்போ தான் ஹார்வெஸ்ட்டு, அப்போ தான் அறுவடை காலம் வரும். அவர் அந்த 3 மாதமும் அந்த நல்ல காலங்கள் கைகூடி வரும்படியாக பொறுமையாக காத்திருந்தார். உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பிறகு காத்திருக்கணும், தண்ணி பாய்க்கணும், வேலி அடைக்கணும், மிருகங்கள் பிடுங்கி போட்டுறக்கூடாது, பொல்லாத மனிதர்கள் களவாண்டக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு பொறுமையாக காத்திருந்து தன் கடமைகளை செய்ய வேண்டும். அதுதான் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணுங்கிற ஒரு காலம். அந்த மாதிரி காத்திருக்கிற காலம், உழைக்கிறதுக்கு ஒரு காலம், உழைத்து அது பலன் கிடைப்பதற்கு அறுப்பதற்கு ஒரு பொறுமையாக காத்திருக்கிற காலம் உண்டு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு சென்றாலே பல மணி நேரங்கள் ஜெபிக்கணும். இப்போ எனக்கு விடுமுறை காலங்கிறதுனால பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து பொறுமையாக ஜெபித்து பல மணி நேரங்கள் பைபிளை வாசித்து, ஐயா இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஊழியத்துக்கு போனோன்னா பிரசங்கம் பண்ணி பேயை விரட்டி ட்ராவல் பண்ணி, ஐயோ எவ்வளோ பிஸியாக இருக்கும் சாட்டர்டே ஆனால் ஏனைய நேரங்கள் இப்பொழுது காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹவுஸ் விசிட்டும் கொஞ்சம் இந்த வர்ற வாரம் இன்விஜிலேஷன் இருக்காங்க, அடுத்த வாரம் தான் ஹவுஸ் விசிட். அதனால் நான் வீட்டிலே இருந்து ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் எனக்கு ஏராளமான டாஸ்க் கொடுத்துருக்காரு. அதனால் அப்படி பல மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே இயேசுவே என்று கதறுகிற பொழுது, பல வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கிற பொழுது, பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுது ஆண்டவருடைய வேலை வருவதற்கு காத்திருப்பது கடினமான ஒரு பாதை. ஆனால் அந்த பாதையில் நடக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். பொறுமையாக இல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவே முடியாது. ஆபிரகாம் 99 வயது வரைக்கும் காத்திருந்தார். 100வது வயதில்தான் அவர் விரும்பின வாக்குத்தத்தத்தின் குமாரனை பெற்றுக்கொண்டார். ஏப்ரஹாம் வெயிட்டட் பேஷியன்ட்லி. எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பார் இல்லையா? எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கும், அவருக்கு பிள்ளையே பிறகலை. ஆனால் பாருங்க எவ்வளோ பொறுமையாக காத்திருந்தாலும் கடைசியில் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அதனால தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன். இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆல் த பிலீவர்ஸ் இந்த வேல். பரலோகத்தில் நம்ம போனோம்னா 2வது தான் இயேசு கிறிஸ்து நம்ம சந்திக்கிறார். முதல்ல வாங்க வீட்டுக்கு வாங்க ரிசீவ் பண்ணுறது ஆபிரகாம் தான். என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? கடவுள் சார்பாக தலைமகனாக வாசலில் நின்று பரலோக ராஜ்யத்தில் வர்ற அவ்வளோ பேரையும் இருகரம் நீட்டி வரவேற்பது, கட்டி இணைத்து வரவேற்பது ஆபிரகாம் ஐயாங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம். ஏன் அதை கொடுத்தார்? பொறுமையாக இருந்தார். மோசே பூமி எங்கும் உள்ள எல்லாரையும் காட்டில் சார்ந்த குணம் உள்ளவராக இருந்தார், பொறுமைசாலியாக இருந்தார், உண்மையுடையவராக அவர் இருந்தார். பொறுமையாக இருங்க. நீ இது நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கீங்க. இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்களா? 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். பொறுமையாக இருந்ததுனால ஒரு நாள் வந்தது, செடிகளில் நல்லா வளர்ந்தது. ஆண்டவர் அவரை 100 மடங்கு அறுக்கும்படியாக செய்தாரா? என்ன ஒரு பாக்கியம் அவர் கிடைத்தது பார்த்தீர்களா? அவர் அவமானப்பட்டார், அடுத்தாப்புல அவர் விதைத்தார், உழைத்தார், பிஸியாக இருந்தார், அடுத்தாப்புல பொறுமையாக காத்திருந்தார். விளைவாக 100 மடங்கு அறுக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். எல்லாரும் வாயடைச்சு போயிடுறாங்க.
யாருக்கும் இந்த பூமியிலே அக்ரிகல்ச்சரில் 100 மடங்கு லாபம் கிடைத்தது என்று கிடையவே கிடையாது. ஆனால் தேவனுடைய மகனாகிய அந்த ஈசாக்குக்கு, வாக்குத்தத்தத்தின் குமாரனுக்கு 100 மடங்கு ஆண்டவர் லாபத்தை கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் அடைந்தார் என்று பார்க்கிறோம். மிகவும் பரவசப்படுகிறோம், மிகவும் சந்தோஷப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களையும் கூட அப்படியே ஆசீர்வதிப்பார். அவர் வர வர பலத்தவனானார். அவருடைய வேலைக்காரர்கள் பெருகினார், நிலங்கள் பெருகியது. எல்லாரும் பொறாமைப்பட்டாங்க. எல்லாரும் நீ இங்கே இருக்காத போ, நீ எங்களை விட பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. அவருடைய வளர்ச்சி அதுக்கு பிறகு தாறுமாறாக இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் 100 டைம்ஸ், அதுக்கு பிறகு 100 வந்து போடுற பிஸ்னஸ்லாம் பெருகிட்டு போகுது. வர வர ஈசாக்கு பலத்தவனானார். இந்த மாதத்தில் நீங்களும் வர வர பலத்தவனாக மாறுவீர்கள். மந்தைகள் பெருகும், வேலைக்காரர்கள் பெருகுவாங்க. உங்களுடைய நிலங்களை அளக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பக்கமும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மிகப்பெரிய மேன்மைகளை, மகிமைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மாதம். 100 மடங்கு உங்களுக்கு லாபம், ஆசீர்வாதம். வர வர பலத்தவனாக மாறுவீர்கள். எல்லாரும் உங்களை கண்டு பொறாமைப்படுற அளவிற்கு, இருக்காத போயிருன்னு சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் மகா மகிமையான காரியங்களை எக்கனாமியில் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் செய்ய போகிறார். யார் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா? வட்டி கடனை செலுத்த முடியல, சூசைட் பண்ணிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கா? ஐயோ எனக்கு எல்லாமே தோல்வியாகவே இருக்குது, லாபம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதம் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது மேலான காரியத்தை காண்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தையும் காண எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கிருபை உடையவரே, இரக்கம் உடையவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் படுகிற அவமானங்களை கண்ணோக்கி பார்ப்பவரே, நாங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற பொழுதெல்லாம், எங்களை கேவலமாய் பார்க்கிற பொழுதெல்லாம் எங்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுபவரே, அப்பா உமக்கு நன்றி அப்பா. மனிதர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்றான். கத்தராலே இது ஆயிற்றான். நம்முடைய பார்வைக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது எனப்பட்ட வார்த்தையின்படி. இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். மார்வலஸ். ஆண்டவரே தோத்திரையா. என் தகப்பனே, இந்த வருஷத்தில் எல்லாம் மார்வலஸாக கத்தாவே நீர் மாற்றப் போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் 100 மடங்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். அப்படி வெக்கத்துக்கு பதிலான இப்போ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றார்களோ, அந்த இடத்துல உயர்த்தப் போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபை பெருகட்டும், இரக்கம் பெருகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடித்தரலும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய திருநாமத்தினாலே ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆஸ்பத்திரியே இருக்கக்கூடாதுப்பா. விபத்து நாச மோசங்களே இருக்கக்கூடாது, துர்ச்செய்தியே இருக்கக்கூடாது, தத்தளிப்பே இருக்கக்கூடாது, பொல்லாத மனிதர்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாது, சாத்தான் பிள்ளைகளை தொற்றக்கூடாது, சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. இந்த மாதத்தில் வெயிலே வேண்டாயா ஆண்டவர். மழையை திறந்தோறும் கட்டளையிடுங்க தகப்பனே. கோடை எங்களை தாங்க முடியல, சுட்டரிக்க முடியல. 2 நாள் மழையை கொடுத்தீங்க, தொடர்ந்து மழையை தாருங்க ஆண்டவரை. பிரயாணத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி எப்படி நல்ல ரிசல்ட்டை தாருங்க, நல்ல காலேஜஸை காமிங்க ஆண்டவரை. இந்த மாதத்தில் பிஸ்னஸில் வெற்றி மேல் வெற்றி, பணம் புழங்கட்டும், சொந்தமாக நிலங்களை வாங்க, வீடுகளை கெட்ட ஆண்டவரை தோத்திரம். பிள்ளைகள் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட அவருடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற கெஞ்சுகிறோம். எஸ் அப்பா, உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞாயிறுதோறும் ஆராதனைக்கு செல்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை ஊழியங்களில் பங்கேற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை கேவலமாய் பேசாதபடி, ஊழியக்காரர்களுக்காய் கருத்தாய் ஜெபிக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கு இந்த மாதத்தில் வித்தியாசத்தை காண்பீங்க. போடுறதெல்லாம் வெற்றியாக இருக்கட்டும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆண்டவரை 100 ரூபா போட்டால் ஆண்டவரை சோத்தனம் ஐயா. தகப்பனே 1000 10,000 வரட்டும். 1 லட்சம் போட்டால் 1 கோடியை திரும்ப வரட்டும். இயேசுவே, அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஐயா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டு நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் அதிசயத்தை நீ செய்தையாக வேண்டும். அடைக்கலான்குரிய முதியோர்களில் மாத துவக்கம் வந்து சேரதுக்கு சரியான டைம். நிறைய பேர் அழைச்சிட்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பிரசனம், விலகாத பிரசனம்
உங்கள் அனைவருடைய எஞ்சிக்கு சில காலங்களில் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.